அடுத்து வந்து நம்ம ரெகுலர் லாங்குவேஜஸ்ன்ற டாபிக் உள்ள போவோம். இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டான் இருக்குல்ல, இது வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டான், இன்னொன்று வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டான். இப்போ இந்த டிட்டர்மினிஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் சிம்பிளுக்கும் என்ன ஸ்டேட்டுக்கு போகிறது அப்படின்றது அந்த மிஷினுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் 0லேருந்து 1 ப்ரெஸ் பண்ணேன்னா என்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தான் போக முடியும்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அதே போல் 2 ப்ரெஸ் பண்ணனா 1 வழியாக நான் 2க்கு தான் போகலான்றது எனக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இதில் ஒரு இன்புட் சிம்பிள் கொடுத்தா எதுக்கு போகணும், எந்த ஸ்டேட்டுக்கு போகணுன்றது இதில் ஈஸியாக சொல்லிடலாம். ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டேட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், சின்ஸ் இட்ஸ் அ ஃபைனைட் ஆட்டோமேட்டான். இதோட ஃபார்மல் டெஃபினிஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அ 5 டப்பிள் அகெயின். இதில் q நம்பர் ஆஃப் செட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஆல்ஃபபெட் இன்புட் சிம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேட் இருக்குது, ஒரு செட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட் இருக்குது. இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோன்னா யூஸிங் டைகிராஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது ஸ்டேட் டைகிராம்னு சொல்லுவாங்க. இமேஜின் நான் இப்படி வச்சுக்கிறேன், இது கிரவுண்ட் ஃப்ளோர், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது வந்து செகண்ட் ஃப்ளோர். ஓகே, இப்போ திஸ் இஸ் மை, இந்த மாதிரி டினோட் பண்ணனா இது வந்து இனிஷியல் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். இங்கேருந்து நான் 0 இன்புட், அதாவது இது வந்து என்னோட 0th ஸ்டேட் இல்லையா, ஐ மீன் இதுதான் என்னோட இனிஷியல் ஸ்டேட் இல்லையா, இங்கேருந்து நான் 1 இன்புட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம், இங்கேருந்து நான் 2 இன்புட் கொடுத்தா செகண்ட் ஃப்ளோர் போகலாம், அப்போ இங்கேருந்து நான் 2ன்னு கொடுத்தனா டைரெக்டாக செகண்ட் ஃப்ளோர் போகலாம், இங்கேருந்து நான் 0 கொடுத்தனா, இப்போ நான் இங்கேருந்து 1 கொடுத்தனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரலாம், இங்கேருந்து நான் 0 கொடுத்தனா, இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, நான் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 2ன்னு ப்ரெஸ் பண்ணனா இங்கேயே நிற்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 1ன்னு ப்ரெஸ் பண்ணனா இங்கேயே நிற்கும், இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நான் இங்கேயே நின்றுட்டு இங்கேயே உட்காந்து நீங்கள் 0ன்னு ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இங்கேயே நின்றுட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஸ்டேட் டைகிராம்னு சொல்லுவோம். ஸ்டேட் டைகிராமில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எந்த இன்புட் மூலயமா ட்ராவல் பண்ணுறீங்க ப்ளஸ் எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறீங்கன்றதை இது க்ளீனாக சொல்லிடும். அடுத்து இதில் டிரான்சிஷன் டேபிள்னு ஒன்று வரும். இதே இதுதான், இந்த ஸ்டேட் டைகிராமை வந்து ஆக்சுவலி டிரான்சிஷன் டேபிள்லேருந்து தான் எடுப்பாங்க. நான் உங்களுக்கு தலைகீழ காட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டேட்டுன்னு சொல்லிடலாம். இந்த இடத்துல நான் வந்து இன்புட்டை வந்துட்டு 0, இந்த இன்புட் வந்து 1, இந்த இன்புட் 2. அப்போ நான் இப்போ GFSன்னு வச்சுக்கிறேன். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நான் இன்புட் 0ன்னு கொடுத்தா எங்கே இருப்பேன்னா நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இருப்பேன். அதை 1ன்னு ப்ரெஸ் பண்ணனா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடுவேன், 2ன்னு ப்ரெஸ் பண்ணால் நான் செகண்ட் ஃப்ளோர் போவேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நான் 0 ப்ரெஸ் பண்ணனா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடுவேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நான் 1 ப்ரெஸ் பண்ணனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்பேன், 2 ப்ரெஸ் பண்ணால் செகண்ட் ஃப்ளோர் போயிடுவேன். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நான் 0 ப்ரெஸ் பண்ணால் கிரவுண்ட் ஃப்ளோர் வருவேன், செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 1 ப்ரெஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடுவேன், செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நான் திருப்பி 2 ப்ரெஸ் பண்ணால் செகண்ட் ஃப்ளோர்லேயே நிற்பேன். இதுதான் வந்து ஆக்சுவலி டிரான்சிஷன் டேபிள்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சிஷன் டேபிளை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த டேபிள்லேருந்து இந்த டயக்ராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறது வில் ஹேப்பன் இன் நோ மினிட்ஸ். அடுத்து இதில் நம்ம நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டன் பார்க்க போகிறோம், NDFAன்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் இன்புட் சிம்பிளுக்கு அந்த மிஷின் வந்து கேன் மூவ் டு எனி காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போ நான் இங்கே ஒரு ஸ்டேட் ஏன்னு வைக்கிறேன், இதை வந்து நான் பின்னு வைக்கிறேன், இந்த இடத்த வந்து நான் சின்னு வைக்கிறேன். இமேஜின் திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்டேட். ஓகே, இப்போ நான் 0ன்னு கொடுத்தாலோ 1ன்னு கொடுத்தாலோ இங்கேயும் போகலாம். இப்போ நான் 0ன்னு கொடுத்தா இது லூப் ஆகியும் இருக்கலாம். இது வந்து ஒரு நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டன். நான் 0 கொடுத்தா அது இங்கேயும் நிற்கலாம், இல்லை பிக்கும் போகலாம். 1 கொடுத்தா இப்போதைக்கு நான் பிக்கு போகலாம். அதே போல் பிலையும் பார்த்தீங்கன்னா நான் 0 கொடுத்தாலோ இல்லை 1 கொடுத்தாலோ சிக்கு போகலாம். ஸோ த எக்ஸாக்ட் ஸ்டேட் டு விச் த மிஷின் மூவ்ஸ் கேனாட் பி டிட்டர்மைன்ட். இட் இஸ் டிபெண்டிங் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். அங்கே வந்து டிட்டர்மினிஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே போகுதுன்னு நம்ம கிளியராக ஒரு பிக்சர் இருக்குது. நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டானா லிஃப்ட்டை வச்சு சொல்லுவேன். ஒரு லிஃப்ட்டு தாறுமாறாக ஆப்ரேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தட்டினாலும் அது இஷ்டத்துக்கு போய் நிற்கிது, அது இஷ்டத்துக்கு வருதுன்னு சொல்லுவோம்ல, அதை வந்து நம்ம நான் டிட்டர்மினிஸ்டிக்னு சொல்லலாம். திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் எக்ஸாம்பிள். பட் எப்படி வந்து ஒன்று இப்படி அப்படின்னு போகுது அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோன்னா இப்படி தான் வச்சு என்னால் சொல்ல முடியும். அதுக்காக நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு இன்புட் வந்து இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுக்குறேன்றப்ப
நான் 0 0 0 1 போகணும்னா நான் 0லேருந்து போயிட்டு அடுத்து 1 எடுக்கிறதுக்கு நான் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு. அடுத்து இதை வந்து நான் வந்து 1 கொடுத்துட்டே வந்தால் இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த நடுவில் இருக்கிற டிரான்சிஷனை ஐ கேன் டேக் எனி சைட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நெக்ஸ்ட் இன்புட் ஐ ஷுட் டிசைட் விச் சைட் இட் ஷுட் கோன்ட். ஸோ திஸ் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதோட ஃபார்மல் டெஃபினிஷன்லேயும் இதை கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 1 or more ஃபைனல் ஸ்டேட்ஸ் இருக்கலாம். இதுலேயும் இன்புட் சிம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் இதில் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் கேன் பி 2 power q சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு இன்புட் போடுறது ஒரு டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஐ ஹாவ் 2 inputs. அப்போ இது மொத்த நம்பர் ஆஃப் இன்புட் வந்து உங்களுக்கு 2 power q, அதாவது 2 power the number of states வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டன். அடுத்து அக்செப்டார்னு ஒரு டேர்ம் இருக்குது. இது என்னன்னா ரெக்கக்னைசர்னு சொல்லுவோம். ஒரு அக்செப்டார்ன்றது என்னன்னா, இந்த ஆட்டோமேட்டா வழியாக ஒரு ஸ்ட்ரிங் அனுப்புறீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்தால் அதை அக்செப்ட் பண்ணும். ஃபைனல் ஸ்டேட்டில் இல்லாமல் நான் ஃபைனல் ஸ்டேட்டில் நின்றுச்சுன்னா அது ரிஜெக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். இமேஜின் நான் இப்போ வந்து ABB இப்படி ஒரு ஸ்ட்ரிங் வைக்கிறேன். இங்கேருந்து நான் A கொடுத்தா 1, B கொடுத்தா 2. ஓகே, இது நான் வந்து B லூப்னு வைக்கிறேன். இதுக்கு வந்து இன்புட். இப்போ நான் ஸ்ட்ரிங் ABBயை நான் இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டாவில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ சே ஸ்ட்ரிங் AB? இட் வில் அக்செப்ட் அகெயின். ஏன்னா A வருது, B வருது. இப்போ இதில் ஸ்ட்ரிங் A அக்செப்ட் ஆகுமான்னு கேட்டால் அக்செப்ட் ஆகாது. ஏன்னா இதில் இது மட்டும்தான் வந்து நான் ஃபைனல் ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்கேன். 2 மட்டும்தான் வந்து ஃபைனல் ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதை நான் ஏன்ற ஒரு ஸ்ட்ரிங் இதை டெஸ்ட் பண்ணுறப்ப அது வந்து 1ன்ற ஸ்டேட்டில் நின்றுடுது. வென் திஸ் ஹால்ஸ் இன் அ நான் ஃபைனல் ஸ்டேட் இட் மீன்ஸ் த ஸ்ட்ரிங் இஸ் நாட் அக்செப்டட். நீங்கள் கொடுத்த இன்புட் வந்து இட் இஸ் நாட் அக்செப்டட். நாட் அக்செப்டட்னா இன்னொரு டேர்ம் ரிஜெக்டட். அப்போது ஒரு இன்புட் அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான கீ இது என்னன்னா, ஒன் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேட்ஸில் வந்து நின்றுடுதுன்னா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். நான் ஃபைனல் ஸ்டேட்ஸில் வந்து நின்றுடுச்சுன்னா அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். கிளாஸிஃபையர்ன்றது ஹேஸ் மோர் தென் 2 ஃபைனல் ஸ்டேட்ஸ் அண்ட் இட் கிவ்ஸ் அ சிங்கிள் அவுட்புட் வென் இட் டெர்மினேட்ஸ். ஸோ எந்த வழியிலையும் போய் முடியலாம். இப்போ நான் லிஃப்ட்லேருந்து 1க்கும் போய் முடியலாம், 2க்கும் போய் முடியலான்றப்ப இட்ஸ் அ கிளாஸிஃபையர்னு எடுத்துக்கலாம். டிரான்ஸ்டியூசர்ஸ்ன்றது என்னன்னா, ப்ரொடியூசர்ஸ் அவுட்புட் பேஸ்ட் ஆன் கரண்ட் இன்புட் ஆர் ப்ரீவியஸ் ஸ்டேட் அண்ட் ப்ரீவியஸ் ஸ்டேட் இஸ் கால்ட் அ டிரான்ஸ்டியூசர். இப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ கரண்ட்டாக என்னோட இன்புட் வந்து 2 தான். ஆனால் நான் எந்த ஸ்டேட்லேருந்து 2 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து 2 ப்ரெஸ் பண்ணனா நேராக செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடும், அது ஓகே. ஆனால் இப்போ நான் 0லேருந்து 2 ப்ரெஸ் பண்ணனா என்ன ஜெட்டு வேகத்தில் பறந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோரை டச் பண்ணிட்டு தான் அது செகண்ட் ஃப்ளோருக்கு போக முடியும். ஓகே, அந்த ஃப்ளோரிங்கை டச் பண்ணால் தான் அது அடுத்த ஃப்ளோருக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்ட் இன்புட் பேஸ் பண்ணியும் அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டை பேஸ் பண்ணியும் இருக்கிறத நம்ம டிரான்ஸ்டியூசர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து 2 விதமாக பிரிப்பாங்க, மீலி மிஷின் அண்ட் மோரே மிஷின்னு சொல்லிட்டு. மீலி மிஷின்ன்றது எப்படின்னா, த அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் போத் கரண்ட் ஸ்டேட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், கரண்ட் இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆனால் மோரே மிஷினில் வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த கரண்ட் ஸ்டேட். ஸோ இன்புட் எப்படின்றதுல இந்த ஸ்டேட்லேருந்து அடுத்து நான் எதை தட்டினாலும் அது அந்த ஸ்டேட்டுக்கு தான் போகணுன்றது மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிஎஃப்ஏ அண்ட் என்எஃப்ஏ. இது எப்படின்னா, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துட்டு ஒன்று இன்னொன்று தான் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. யூஸ்வலாக என்டிஎஃப்ஏவை தான் வந்துட்டு டிஎஃப்ஏவாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா என்டிஎஃப்ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கே வந்து 0,1 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை வந்து நான் 0,1ன்னு கொடுக்குறேன், இதை 0ன்னு கொடுக்குறேன். திஸ் இஸ் அ என்எஃப்ஏ. ஓகே, இதை நான் டிஎஃப்ஏவாக கன்வெர்ட் பண்ணணுன்னா எப்படி பண்ணலான்னா, நான் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சொல்கிறேன். இப்போ ஏன்னு இருக்குது, நான் இந்த செட்டை வந்து A,Bன்னு வைக்கிறேன், இதை வந்து நான் Bன்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஏலேருந்து 0 கொடுத்தேன்னா இட் கேன் எய்தர் கோ டு ஏ இல்லைனா இட் கேன் கோ டு பின்றதுனால அது ரெண்டுத்தையும் சேர்ந்து நான் ஒன்றா வைக்கிறேன். இப்போ நான் ஏலேருந்து நேராக 1 ப்ரெஸ் பண்ணேன்னா ஐ கேன் கோ ஃபார் பி. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 1 ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட்டுக்கு 1 இன்புட்டாக மாற்றிட்டேன்னா தட் வில் பிகம் அ டிஎஃப்ஏ. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டேட் வச்சு போட்டேன். இதில் வந்து உங்களால் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும்.
ஒரு 3-4 ஸ்டேட்ஸ் வச்சு இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அப்போ இங்கே ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். திஸ் இஸ் ஃப்ரம் a state is to a single particular next state for each input symbol. இங்கே வந்து it can be to multiple next states for each input symbol. அடுத்து empty string transitions are not seen in DFA. இதில் எம்டின்னு நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு இன்புட்டுக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட் கண்டிப்பாக போகணும். ஆனால் இந்த NDFAல it will allow empty string transition. அடுத்து பேக் ட்ராக்கிங் இஸ் அலவுட் இன் DFA. யூ கேன் ஈஸிலி பேக் ட்ராக். என்னன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வரீங்க. எந்த வழியாக வந்தீங்கன்னு கேட்டால் நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வந்தேன்னு சொல்லலாம். இமேஜின் ஒரு NDFAல இப்போ இதில் வந்துட்டு எப்படி நீங்கள் பிக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் 0 கொடுத்து வந்தேன்னா 1 கொடுத்து வந்தேன்னா எப்படி சொல்ல முடியும்? அதனால் the பேக் ட்ராக்கிங் பார்ட் இஸ் நாட் பாசிபிள். இது ரெக்வயர்ஸ் மோர் ஸ்பேஸ். இங்கே 2 ஸ்டேட்டில் வேலை முடிஞ்சிச்சு. இங்கேயே வந்து உங்களுக்கு 3 ஸ்டேட் ஆகுது. ஸோ இது வந்து ரெக்வயர்ஸ் லெஸ் ஸ்பேஸ். இது வந்து 2 ஸ்டேட்ஸில் நம்ம முடித்த எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம 3 ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள். A string is accepted by a DFA if it transitions to a final state. ஸோ ஃபைனல் ஸ்டேட் வந்தாலே அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அந்த ஆட்டோமேட்டாக அக்செப்ட் பண்ணிக்குது. A string is accepted by a non-deterministic finite automata if at least one of all possible transitions ends in a final state. அப்போ இதில் மல்டிபிள் இன்புட்ஸ் உங்களுக்கு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு டிரான்சிஷனாவது கொண்டு வந்து ஃபைனல் ஸ்டேட்டில் நிறுத்திடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரிங் அக்செப்டட். ஃபைனல் ஸ்டேட்டில் 2 இடத்துலையுமே நிற்கலைன்னா, அது DFA வந்தாலும் சரி NDFA வந்தாலும் சரி 2 இடத்துலையுமே நிற்கலைன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ இதில் கன்வர்ஷன் ஆஃப் NDFA டு DFAவும் DFA மினிமைசேஷன் என்ற பார்ட் வந்து இதில் வருது. இது ஒரு DFAனா இதை இன்னும் எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம், நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் எப்படி மினிமைஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றது இதில் வந்துடும். ஸோ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆச்சுன்னா அது லாங்குவேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆகலைன்னா அது அந்த லாங்குவேஜோட காம்ப்ளிமெண்ட்டுன்னு அர்த்தம். 0லேருந்து 1 போகிறேன், இது வந்து என்னோட ஃபைனல் ஸ்டேட் கிடையாது. இப்போ இதை வந்து நான் இங்கே நிறுத்திட்டேன்னா this string doesn't belongன்னு சொன்னல, இது doesn't belongனா இதை வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த லாங்குவேஜ்னு சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து பிலாங்ஸ் டு த லாங்குவேஜ்னு சொல்லிடலாம். ஸ்ட்ரிங்கை கம்ப்ளீட்டாக ட்ராவர்ஸ் பண்ணி அதை ஒன்னொன்னுத்தையும் நம்ம ஒரு ஸ்டேஜாக போகி அது ஒன் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அக்செப்டட். திஸ் ரூல் அப்ளைஸ் டு போத் டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் ஆட்டோமேட்டா. அடுத்து இதில் ரெகுலர் லாங்குவேஜஸ்னு ஒன்று டாபிக் வருது. இதுக்கு முன்னால் இன்னொரு சின்ன பார்ட். இப்போ ரெகுலர் லாங்குவேஜ் இஸ் ரெகுலர் இஃப் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்றதை நீங்கள் எப்படி சொல்லலாம்னா they are used to denote regular languages. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். A grammar is regular if it has rules of form A derives A or A derives AB or A derives epsilon where it is a special symbol called null. இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத வந்து நம்ம ரெகுலர் கிராமர்னு சொல்லுவோம். இந்த ரெகுலர் கிராமர் ஜென்ரேட் பண்ணுற லாங்குவேஜை தான் நம்ம ரெகுலர் லாங்குவேஜ்னு சொல்லுறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட், அதாவது 2 டெர்மினலுக்கு நடுவில் ஒரு நான் டெர்மினலையோ இல்லை 2 டெர்மினலையும் நம்ம பக்கத்தில் கொடுக்குறதோ ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் ரெகுலர் கிராமர். ஆனால் ரெகுலர் கிராமரில் திஸ் இஸ் அலவுட். அதாவது டெர்மினல்ஸ் ஃபாலோட் பை நான் டெர்மினல்ஸாக இருக்கலாம், வெறும் டெர்மினல்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு நல் வேல்யூவாக இருக்கலாம். இதுதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த கிராமரில் இருக்கணும். அப்படின்னா இது வந்து ரெகுலர் கிராமர். இந்த கிராமர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். ஒரு கிராமரை பார்த்துட்டு இது ஜென்ரேட் பண்ணுற லாங்குவேஜஸ் ரெகுலரானு கேட்டால் இந்த கிராமரோட ஸ்ட்ரக்சரை வச்சே நம்ம சொல்லிடலாம் இது ரெகுலராக இல்லையான்ட்டு. அடுத்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்றது என்னன்னா தே ஆர் யூஸ் டு டினோட் ரெகுலர் லாங்குவேஜஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் கால்ட் ரெகுலர். இப்போ ஒரு எம்டி செட்டை வந்து நான் எப்படி இது பண்ணலான்னா ஃபைன் போட்டேன்னா இட்ஸ் எம்டி, எப்சிலான் போட்டாலும் அதே கதை தான். அடுத்து ஏ இஸ் அ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வித் லாங்குவேஜ் ஏ. ஒரே ஒரு ஸ்ட்ரிங் உள்ளதை நான் ஏன்னு நான் மீன் பண்ணுவேன். ஏ அண்ட் பி ஆர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா ஏ ப்ளஸ் பியும் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான். ஏ அண்ட் பி ஆர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா அதோட கன்காட்டினேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம யூனியன்னு சொல்லுவோம், இதை கன்காட்டினேஷன்னு சொல்லுவோம். அந்த கன்காட்டினேஷன் ஏ இன்ட்டு பியும் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான். இஃப் ஏ இஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக இருந்தால் ஏ ஸ்டார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் க்ளீன், இதை நிறைய பேர் க்ளீன் ஸ்டார்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆக்சுவலி க்ளீன் க்ளோஷர்.
இந்த க்ளீன் க்ளோஷர்னா 0 ஆர் மோர், அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. பாசிட்டிவ் க்ளோஷராக இருந்தால் கிரேட்டர் தென் 0, அதாவது ஈக்குவல் டு ஆஃப் 0வும் கிரேட்டர் தென் 0வும் இருந்ததுன்னா அது 0க்கு மேலே அப்படின்றது தான் வந்து ஸ்டார். இது வந்து 1க்கு மேலே அப்படின்றது வந்து பாசிட்டிவ் க்ளோஷர். ஸோ இந்த இடத்துல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஏவா இருக்கிற பட்சத்தில் ஏ ஸ்டார் இஸ் ஆல்சோ ரெகுலர். அப்போ நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வைக்கிறேன், ஏபிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் வைக்கிறேன்னா இட் இஸ் ரெகுலர்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா ஏபிசி த ஹோல் ஸ்டார் நோ, அதாவது ஏபிசி இன்ட்டு ஏபிசி எனிதிங், ஆர் இட் கேன் ஈவன் பி அ நல் வேல்யூ. இதுவும் பாசிபிள், இதுவும் பாசிபிள்னா, இதுவும் இதில் பாசிபிள்னா தென் இட் இஸ் ஆல்சோ ரெகுலர்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து க்ளோஷர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏவை வந்து அவங்க சிங்கிள் ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக கன்சிடர் பண்ணுறாங்க, பிஏ ரெகுலர் இன்னொரு தனி ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுனால ஏ ப்ளஸ் பின்னு சொல்லியிருக்காங்க, இங்கே ஏ இன்ட்டு பின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம லாங்குவேஜை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுதான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா அதோட ஈக்குவலண்ட் லாங்குவேஜ் என்னென்ன ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணதோ எல்லாமே இதோட லாங்குவேஜில் ஒரு பார்ட். இப்போ இது வந்து ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஏஸ் அண்ட் பிஸ் எண்டிங் வித் ஸ்ட்ரிங் ஏபி. அப்போ இந்த ஏ ப்ளஸ் பின்றது வந்து ஏ ஆர் பின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த ப்ளஸ்ஸை ஏ ஆர் பி, எத்தனை ஏபி வேணாலும் இங்கே போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு ஏபிபியில் அந்த ஸ்ட்ரிங்கு எண்ட் ஆகணும். இதுதான் அதோட ரூல். இந்த மாதிரி சில லாங்குவேஜும் அதோட எக்ஸ்பிரஷனும் அதோட கிராமரையும் இங்கே நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். இப்போ ஏ பவர் எம் பி பவர் என்னன்னு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து இதை என்னன்னு பார்ப்போம். ஏ ஸ்டார்னு எடுத்துப்போம் இந்த எக்ஸ்பிரஷனை, பின்னு எடுத்துப்போம், பி ஸ்டார்னு எடுத்துப்போம். இது என்ன சொல்லுதுன்னா ஒரு பி கன்ஃபார்மாக இருக்கலாம், அதுக்கு முன்னையும் உங்களுக்கு எத்தனை ஏ ஒன்னாலும் இருக்கலாம், பிக்கு பின்ன எத்தனை பி ஒன்னாலும் இருக்கலான்றது தான் அதோட ரூல். அப்போ ஏ கேன் பி எனி நம்பர், பி அண்ட் பி கேன் பி எனி நம்பர். அப்போ இதுவும் எனி நம்பராக இருக்கலாம், இதுவும் வந்து எனி நம்பராக இருக்கலாம். அப்போ திஸ் ஏ கேன் பி எய்தர் 0 ஆர் கிரேட்டர் தென் 0. அப்போ இந்த கண்டிஷன் எப்படி கொடுத்துருவாங்கன்னா m greater than or equal to 0ன்னு கொடுத்துருவாங்க. இப்போ b வந்து இட் ஷுட் பி 1 and it can be any numberன்றப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா b ஒன்னாவது கன்ஃபார்மாக இருக்கணுன்றதுனால இதை n டினோட் பண்ணி n greater than 0ன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ஃபார்ம் எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா a பவர் m இன்ட்டு b பவர் n கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட மினிமம் ஸ்ட்ரிங் m is equal to 0ன்னு போடுங்க. m is equal to 0ன்னு போட்டிங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் வேல்யூவே இதில் 1 தான் வரும், இதில் ஃபஸ்ட் வேல்யூ வந்து 0ன்னு வரும். இப்போ a பவர் 0னா அது 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ b பவர் 1னா மினிமம் ஸ்ட்ரிங் இதில் b. அடுத்து m-உம் 1 n-உம் 1னா ab. அடுத்து m வந்து 0, n is equal to 2னா b ஸ்கொயர். அப்போ ஃபஸ்ட்டு b வந்து இதிலேருந்து வரும், செகண்ட் b வந்து இதிலேருந்து வரும். ஸோ இதுவும் சேர்ந்ததுன்னா கூட அவங்க b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இதோட கிராமர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுனா இது 2 விதமான கிராமர் ஜென்ரேஷன் இருக்குது. என்னென்னா இதில் 2 விதமான டெர்மினல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் சிம்பிள் s எடுத்துக்கோங்க. ஏ கன்ஃபார்மாக இருக்கணுமா அப்படின்றத டிசைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஏவை வந்து எஸ்ஸோட போட்டு இந்த ஏவை திருப்பி நான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி வச்சுருக்கேன். ஸோ எப்போல்லாம் வந்து எனக்கு ஏ வேணுமோ ஏஎஸ், இதை திருப்பி போடுறப்ப ஏஎஸ், இதை திருப்பி போடுறப்ப ஏஏஎஸ் இப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏ இப்படியே ரிட்டைன் பண்ணுறோம், இந்த எஸ்ஸுக்கு பதில் இது, இந்த ஏவி ரிட்டைன் பண்ணிட்டு இந்த எஸ்ஸுக்கு பதில் இது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் இஸ் டிரைவிங் ஹியர். இப்போ இந்த மாதிரி போடுறப்ப அடுத்து நமக்கு பி நீங்கள் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பியில் வந்து எனக்கு மறுபடியும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நான் பி டெர்மினலோட நிறுத்தலாம், அல்லது பின்னு எழுதலாம். ஸோ இதை கான்டெக்ஸ்ட் ஃப்ரீல எழுதுறப்ப இதை வேற மாதிரி கூட எழுதலாம். பட் ரெகுலர் கிராமரில் இப்படித்தான் எழுதி ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நான் பி கொடுக்குறேன்னா இப்போ மினிமம் நான் எஸ்ஸை எடுத்தோடனே இந்த பிக்கு கொண்டு வந்தேன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் பி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் இதில் அக்செப்ட் ஆகுது. ஒருவேளை நான் ஏஎஸ் போட்டதுக்கப்புறம் இந்த எஸ்ஸை நான் பியாக மாற்றினேன்னா இதை வந்து நான் ஏபின்னு வைக்கலாம், அல்லது ஏ கூட பிபின்னு போட்டுட்டு இந்த ஏபின்னு வைக்கலாம். ஸோ ஐ கேன் ஜென்ரேட் ஏவை ஜென்ரேட் பண்ணோன்னா நான் இந்த பார்ட்டை திருப்பி டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பி ஒரே ஒரு தடவை ஜென்ரேட் பண்ண இதை எடுத்துக்கலாம், ஆனால் பியும் நான் நிறைய தடவை ஜென்ரேட் பண்ண இந்த பார்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிறத லாங்குவேஜனும் இந்த மாதிரி அது என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை
ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றத எக்ஸ்பிரஷனாகவும் அதை ஃபைனலாக இந்த ரூல்ஸ் போட்டு எழுதுறத கிராமர்னும் நம்ம சொல்கிறோம். Hope you understood the difference between a language, an expression and grammar. So expression நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா any number of strings. இப்போ நான் எக்ஸ்பிரஷன்லேருந்து நான் இப்படி ஒரு ஸ்ட்ரிங்கு கூட நான் டிரைவ் பண்ணலாம். இது அக்செப்டபிளான்னு கேட்டால் it will be accepting. ஓகே, இந்த ஃபார்மேட்டை நான் ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஏ ஸ்டார்ன்றதை நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன். இப்படி தான் இதை நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். இந்த இன்புட் வந்து ஏவாக இருக்கிறப்ப ஏ, இது வந்து பிக்கு கன்ஃபார்மாக போகுது, இது வந்து பி. ஸோ திஸ் இஸ் த ஃபைனைட் ஆட்டோமேட்டன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ரெகுலர் லாங்குவேஜ். ஸோ ஒரு லாங்குவேஜ் கொடுத்தா அதை ஈக்குவலண்ட் ஆட்டோமேட்டாவாக நமக்கு மாற்ற தெரியணும். அதோட எக்ஸ்ப்ரெஷனை வச்சு நம்மளால் லாங்குவேஜ் என்னன்னு எடுக்க முடியணும். கிராமரை வச்சு லாங்குவேஜ் வச்சு நம்மளால் கிராமரை கண்டுபிடிக்க முடியணும். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் இருக்குது. இது வந்து லாங்குவேஜ் பேசிஸில் சொல்கிறோம். L1 ஒரு லாங்குவேஜ், L2 ஒரு லாங்குவேஜ்னா ரெண்டுத்தோட யூனியனும் ரெகுலர் தான், ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷனும் ரெகுலர் தான், ரெண்டுத்தோட கன்காட்டினேஷன் அதுவும் ரெகுலர் தான், க்ளீன் க்ளோஷரும் ரெகுலர் தான். காம்ப்ளிமெண்ட், if language is a regular language, its complement is L dash of language will also be regular. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணுமா பண்ணாதான்றது தான் விஷயமே தவிர இட் இஸ் ஆல்சோ ரெகுலர். இது சூப்பர் ஸ்கிரிப்ட்னு எடுத்துப்போம். இப்போ நான் n greater than 3ன்னு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மினிமம் ஸ்ட்ரிங்கே வந்து 4லேருந்து தான் ஆரம்பிக்கும் a பவர் nக்கு. ஓகே, அதே a பவர் nல n இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மேக்ஸிமம் ஸ்ட்ரிங்கே வந்து AAA. அப்போ ஒரு லாங்குவேஜை இதை நான் வந்து லாங்குவேஜ் ஆஃப் ஜீன் சொன்னேன்னா அதோட காம்ப்ளிமெண்ட் என்னென்னா இதில் அக்செப்ட் ஆகாது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ அக்செப்ட் ஆகாது, ஏ அக்செப்ட் ஆகாது, AAA அக்செப்ட் ஆகாது, அந்த எப்சிலான் வந்து அக்செப்ட் ஆகாது. இது நாலுத்தையுமே வந்து இந்த லாங்குவேஜோட காம்ப்ளிமெண்ட்டுன்னு நான் சொல்லிடுவேன். ஸோ அதுதான் இந்த பார்ட். ஸோ ஒரு இதிலிருந்து ஐ எம் ஏபிள் டு டிரைவ் another. அதனால தான் we say if this is the case it will also be regular. Two regular expressions are equivalent if the languages generated by them are same. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனாலையும் எனக்கு ஒரே லாங்குவேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா then I can say both the expressions are equal. இதில் ஒரே லாங்குவேஜ் தான் ஜென்ரேட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. see here it is m greater than or equal to 0. இங்கே வந்து வெறும் m greater than 0. இங்கே அதே போல் this is from 1, this is from 0. அண்ட் இதில் வந்து ரெண்டுத்துலேயும் ஈக்குவல் டுவோட அந்த greater than கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல வந்து ரெண்டுமே 1 and above 1 தான் இருக்கும். அப்போ இதோட மினிமம் ஸ்ட்ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபின்னு இங்கே வந்துடும். ஓகே, இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இதில் ஏ தான் ஸ்ட்ரிங்கு, இதில் மினிமம் பி ஸ்ட்ரிங்கு, இதில் மினிமம் ஏபி ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் வந்து ஒரே லாங்குவேஜான்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை if both the expressions are producing the same languages then we say two regular expressions are equivalent. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் ஈக்குவலண்ட்டுன்னு கேட்டால் எப்படி எடுக்கிறது, எந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்திருக்கும். இதே தான் நம்ம கான்டெக்ஸ்ட் ஃப்ரீக்கும் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு ரெகுலரை நல்லா தெளிவாக சொல்லிட்டேன்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கேன் பி ஈஸிலி டன். அடுத்து பம்பிங் லெமா. பம்பிங் லெமான்றது எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லாங்குவேஜ் ரெகுலராக இருந்தால் அது அந்த பம்பிங் லெமாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த பம்பிங் லெமாவை சாட்டிஸ்ஃபை பண்ணாத எல்லா லாங்குவேஜஸையுமே வந்து நம்ம நான் ரெகுலர் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இட் இஸ் அ ப்ரூஃப் ஃபார் இர்ரெகுலாரிட்டி. பம்ப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேம் எடுத்துக்கோங்க. பம்புன்றது என்ன, விட்டு அடிக்கிறது. ஓகேவா, பம்ப் பண்ணுறதுன்றது இப்படி எடுத்து விட்டு அடிக்கிறது, வெளில தள்ளுறது. ஸோ இந்த பம்பிங் லெமா ஒரு லாங்குவேஜை வெளில தள்ளிடுச்சுன்னா அது வந்து நாட் ரெகுலர். ஸோ இதுக்கு ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வந்து 3 ஸ்ட்ரிங்காக பிரித்து அது ஒன்று ஒரு கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத இதில் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஒர்க்கிங் எக்ஸாம்பிள் இருக்குது, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபில் இட் அப் ஹியர். நான் ரெகுலர் லாங்குவேஜஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனால் டிஃபைன் பண்ண முடியாதது தான் வந்து நான் ரெகுலர் லாங்குவேஜஸ். ஸோ அந்த லாங்குவேஜுக்கு அந்த டேபிள் பார்த்தோம்னா லாங்குவேஜ், எக்ஸ்பிரஷன், கிராமர், அதில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அன் ஈக்குவலன்ட் கிராமர் அண்ட் லாங்குவேஜ் ஃபார் அ பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன். ஆனால்
ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனால் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியலனா இட் இஸ் நாட் அ ரெகுலர் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை எடுத்துப்போம், ஈவன் லென்த் பேலிண்ட்ரோம். இப்போ நான் வந்து ஏபிஏன்னு போட்டேன்னா ஈவன் லென்த்தில் இருந்ததுன்னா பேலிண்ட்ரோம், தென் பிஏபிஏ இது வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீயில் செட் ஆகும், ரெகுலரில் செட் ஆகாது. பிகாஸ் யூ கேனாட் ஜென்ரேட் அ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ். பேலிண்ட்ரோம்ன்றது என்ன, உங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷுட் பி ஈக்குவல் டு யோர் செகண்ட் ஆஃப். ஆட் லென்த் பேலிண்ட்ரோம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இது ஏபிஏபினா இது பிஏபிஏ, இது நடுவில் இருக்கும். ஸோ தட் இஸ் பாசிபிள். ஈவன் லென்த் பேலிண்ட்ரோமை வந்து யூ கேனாட் டிஃபைன் பை அண்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ டுக் திஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏ பவர் எம் பி பவர் என், ஆனால் இந்த இடத்துல கண்டிஷன் வந்து அவங்களுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதுவும் வந்து தே டோன்ட் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரிமெம்பர், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டிஃபைன் பண்ண முடியாததை வந்து நாட் ரெகுலர்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஆல் ரெகுலர் லாங்குவேஜஸ் வில் பி அக்செப்டட் பை கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜஸ். ஏன்னா ரெகுலர் லாங்குவேஜ் வில் பி அ சப்செட் ஆஃப் சிஎஃப்எல்ன்றதுனால இதில் அக்செப்ட் ஆகலனாலும் சிஎஃப்எல் வில் பி அக்செப்டிங் இட். நவ் வில் கெட் இன் டு லெக்சிக்கல் அனாலிசிஸ். கம்பைலரோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸ். இட் வில் கன்வெர்ட் த ஹை லெவல் இன்புட் ப்ரோக்ராம் இன்டு அ சீக்வன்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ். Okay, this can be implemented by a deterministic finite automaton. That's why this is under regular languages topic. A lexical token is a sequence of characters that can be treated as a unit in the grammar of the particular programming language. So அதில் இருக்க ஐடென்டிஃபையர்ஸ் என்னென்னு எடுக்கும். ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்ன சொல்லலாம், வேரியபிள் நேம், ஃபங்க்ஷன் நேம், அதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். ஸோ இஃப் இருந்தால் சிலதில் தென் இருக்கும், சிலதில் எல்ஸ் இருக்கும், அந்த இதெல்லாம். அடுத்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ நான் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணேன்னா அது ஒரு ஆப்ரேட்டர், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு யூஸ் பண்ணால் ஒரு ஆப்ரேட்டர். அடுத்து பங்க்சுவேஷன்ஸ், இந்த செமிகாலன் இதெல்லாம் வந்து அந்த பங்க்சுவேஷனில் வரும். நான் டோக்கன்ஸுன்றது எதை சொல்லுவோன்னா கமெண்ட்ஸை வந்து நான் டோக்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கமெண்ட்ஸை யூஸ்வலாக வந்து நம்ம இப்படி தான் கொடுத்துருப்போம் இல்லையா, ஜென்ரல் லாங்குவேஜில் இப்படி தான் கொடுப்போம். அடுத்து பிளாங்க், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிறது, டேப் ஸ்பேசஸ், ஒரு நியூ லைன் கேரக்டர், இதெல்லாம் வந்து நான் டோக்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வேலைக்கு இல்லை. லெக்சிக்கல் டோக்கன் மட்டும்தான், இந்த டோக்கன்ஸ் மட்டும்தான் இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சின்டாக்ஸ் அனாலிசிஸ். ஓகே, நான் டோக்கன்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக இக்னோர்ட் பை த கம்பைலர்னு நம்ம சொல்லுவோம் ஒரு டேர்ம் கமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறப்பெல்லாம். ஆர் வீல் சே இக்னோர்ட் பை த இன்டர்பிரேட்டர். அதுக்கு காரணம் என்னென்னா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். அந்த லெக்சிக்கல் பார்ட்டோட லிஸ்ட்லேயே இந்த டோக்கன்ஸ் இல்லை, அப்புறம் எங்கே அதை அடுத்த ஃபேஸுக்கு அனுப்புறதுக்கு. இப்போ நம்ம பார்த்தது தான் அதோட ப்ராசஸ். ஸோ ப்ரோக்ராமை ஃபுல்லாக டோக்கனாக பிரிச்சுக்கும். வேலிட் டோக்கன்ஸ், ஏன்னா we have நான் டோக்கன்ஸ் டூ, அதனால் வேலிட் டோக்கன்ஸாக பிரிச்சுக்கும். அந்த ப்ராசஸை வந்து நம்ம டோக்கனைசேஷன் சொல்லுவோம். ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். It also helps in generating error messages. So error handler வந்து எல்லா ஃபேஸ்லையும் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். It will help in generating particular error messages. இப்போ if கன்ஸ்ட்ரக்டை கரெக்டாக எழுதிட்டு எல்லாம் பர்டிகுலர் இது கரெக்டாக போட்டு அந்த இஃப் கூட ஏதாவது ஒரு வார்த்தை போட்டால் கூட இந்த டோக்கனை பிரித்து எடுக்கிறப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும்ல. அண்ட் எந்த ஃபேஸில் எரர் வரும்னா 6 ஃபேஸும் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு கம்பைலர் எரர் கொடுக்க போகுது. பட் உங்களுக்கு இது ஓரளவுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். இப்போ நான் சி லாங்குவேஜ்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சி லாங்குவேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கிராமர் இருக்கும். அந்த கிராமரை ஐ கேன் எக்ஸ்பிரஸ் இட் யூஸிங் அன் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த ரூல்ஸ் படி இருக்கா அப்படின்றத, இந்த டோக்கன்ஸ் இந்த ரூல் படி பிரிஞ்சிருக்கான்றத அடுத்த ஃபேஸ் நமக்கு செக் பண்ணும். பட் இந்த டோக்கனை பிரிக்கிறதுக்கு we will use ரெகுலர் லாங்குவேஜஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டோக்கனை பிரிக்க போகிறோம். இப்போது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இமெயிலில் யூ வில் ஹாவ் சம் பேட்டர்ன், ரைட்? இந்த இமெயிலில் வந்து அட் இருக்கா, அப்புறம் டாட் அப்படின்னு சொல்லி ஒரு டொமைன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம், கரெக்டாக? அப்போ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் என்னென்னா, இதை வந்து நான் ஒரு ஸ்டார்னு சொல்லிக்கிறேன், அட் கம்பல்ஷனாக வைக்கிறேன், திருப்பி ஒரு இதை வந்து திருப்பி ஒரு பேட்டர்ன் கொடுக்குறேன், இந்த டாட்டை நான் கன்ஃபார்மாக வைக்கிறேன், இந்த காம்க்கு பதில் நான் ஒரு செட்டு கொடுக்குறேன். இது ஒரு லெட்டராவது இருக்கணும், இட் இஸ் நாட் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்னை கொடுத்தோன்னா இதை வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். இதை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்ற விஷயத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் இந்த கான்செப்டை நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோன்றதுக்காக நான் இதை இன்க்ளூட் பண்ணேன். ஸோ லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஃபேஸில் இருக்கிற சோர்ஸ் கோடை கம்ப்ளீட்டாக துண்டாக போட்டு டோக்கனாக மாற்றி அடுத்த ஃபேஸ்க்கு ரெடி பண்ணுறோம்.